என்னை வாழ வைத்துக் கொண்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நியூ ஃபிலிமாலயா சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போது ஐபிஎல், இந்தியன் பீனல் லா. ஐபிஎல் படத்தில் டிடிஎஃப் வாசன் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். கிஷோர் குமார், அபிராமி, குஷிதா, சிங்கம்புலி, ஆடுகளம் நரேன், ஹரிஷ் பெராடி, ஜான் விஜய், போஸ் வெங்கட், திலீபன், ஜனனி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பிச்சுமணி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அஸ்வினி விநாயகமூர்த்தி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் கருணாநிதி. இணை இயக்கம், வசனம் சுரேஷ் குமார். இது ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியாக கொண்ட கதை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரம் செய்து வந்த தந்தையும் மகனையும் போலீசார் அடித்து கொன்று விட்டார்கள். அந்த வழக்கு விசாரணையில் சிக்கிய ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி தப்பி போகிறார். அவர் ஒரு காணாமல் போன கார் பற்றிய பிரச்சனையில் சிக்கி விடுகிறார். இந்த பிரச்சனையில் முதலமைச்சரின் சதிவேலையும் இருக்கிறது. இதை கண்டுபிடிக்க டிடிஎஃப் வாசன் வருகிறார். போஸ் வெங்கட் மற்றும் திலீபன் ஆகியோர் அந்த காவல்துறை டீம்ல இருக்காங்க. இத படம் ஒரு மர்டர் த்ரில்லர். முழுமையான கதையை சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆனால் பிரமாதமாக கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கர்ணன். ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் படம் செல்கிறது. ஐபிஎல் என்றவுடன் நீங்கள் கிரிக்கெட் போட்டி என்று நினைத்து விடாதீர்கள். இந்தியன் பீனல் லாவைத்தான் ஐபிஎல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த படத்தில் டிடிஎஃப் வாசன் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இவர் ஏற்கனவே மஞ்சள் வீரன்கிற படத்துல கதாநாயகனாக அறிமுகமாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த தயாரிப்பாளரிடம் படம் இல்லாதால் கிடப்பில் போடப்பட்டது. இப்போது கர்நாடகி என்ற இயக்குநரால் டிடிஎஃப் வாசன் கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கிறார். ஆகா ஓகோ என்று இல்லாவிட்டாலும் பாத்திரத்துக்கு ஏற்ப நடித்திருக்கிறார் வாசன். இன்னும் நடிப்பில் அவருக்கு பயிற்சி தேவை என்ற நிலையில் தான் டிடிஎஃப் வாசன் இருக்கிறார். அபிராமி இந்த படத்துல பிரமாதமாக நடித்திருக்கிறார். கிஷோர் அவருடைய கணவராக நடித்திருக்கிறார். அபிராமியுடைய நடிப்பு பழம்பெரும் நடிகை சாவித்திரியை ஞாபகத்துக்கு மிகச்சிறந்த குடும்ப தலைவியாக நடித்திருக்கிறார். இவர்களை இந்த குடும்ப நண்பராக சிங்கங்கள் வருகிற கட்டங்கள் எல்லாம் ஒரே கலகலப்புக்கும் பஞ்சமில்லை, பரபரப்புக்கும் பஞ்சமில்லை, விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லை. போஸ் வெங்கட் மற்றும் திலீபன் ஆகியோர் ஒரு போலீஸ் அதிகாரிகள் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்திருக்கிறார். மோசமான போலீஸ் அதிகாரிகள். இப்படி ஒரு 5-6 பேர் இருந்தால் போதும், தமிழ்நாடு விளங்காமல் அப்படி ஒரு போலீஸ் அதிகாரி. போஸ் வெங்கட் சதி வேலை செய்பவர், லஞ்சம் வாங்குபவர், லஞ்சம் வாங்காத போலீஸை கூட லஞ்சம் வாங்க என்று சொல்பவர், திருடனை கூட நல்லவனை கூட திருடனாக்குபவர் போஸ் வெங்கட். அப்படி ஒரு டைப்பான ஒரு போலீஸ் அதிகாரி. ஹரிஷ் பெராடி போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார். இதுல ஆடுகளம் நரேன் முதல்வராக வருகிறார். ஊழல் முதல்வராக வருகிறார். ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு ஆடுகளம் நரேன் தன்னுடைய உடைகளை கிழித்தெறியும் காட்சி மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. ஒரு முதல்வர், மக்களுக்காக பாடுபட வேண்டிய முதல்வர், மக்கள் விரோத செயல்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறார். ஒரு மாநிலத்தை உருப்படாமல் செய்வதற்குரிய அத்தனை காரியத்தையும் நீங்கள் செய்கிறார் ஆடுகளம். ஹரிஷ் பெராடிக்கு உதவியாக ஜான் விஜய், அவரும் போலீஸ் அதிகாரியாக வருகிறார். இந்த படத்துல இயக்குனர் கருணாநிதிக்கு திரைக்கதை வசனத்தில் மிகப்பெரிய உதவியோடு இருந்து வசனம் எழுதியிருக்கிறார் சுரேஷ். நாட்டின் நடப்பை அப்படியே படம் பிடித்திருக்கிறார். இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதோ, போலீஸ் அதிகாரிகள் எப்படி சதி வேலைகளில் ஈடுபடுகிறார்களோ
அநியாயமான செயலில் ஈடுபடுகிறார்களோ அதையெல்லாம் விட்டு விட்டு வைத்திருக்கிறார் சுரேஷ்குமார். வசனம் குட்டி குட்டிகளாக பாய்கிறது. அட்டகாசமான வசனம், அது எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்துல டிடிஎஃப் வாசனை கதாநாயக அறிவுப்படுத்திய பெருமை இயக்குனர் கருணாநிதிக்கு. கதை வசனம் எழுதிய சுரேஷ்குமார், தயாரிப்பாளர் மதன் கிருஷ்ணா, இயக்குனர் கருணாநிதி எல்லோருமே தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். எனவே அந்த மண் வாசனை கமழ்கிற படமாக எடுத்திருக்கிறார்கள். அந்த கொலையை நினைவுபடுத்தினாலும் ஒரு லைட்டா அடித்தளமாக அந்த சாத்தான்குளம் கொலை வழக்கு வருகிறதே தவிர முழுமையான அந்த கொலை வழக்கு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை படமாக்குவது தவறு. எனவே லைட்டா அதை தொட்டிருக்காங்க. ஆனால் முழுமையாக சாத்தான்குளம் கொலை வழக்கு அல்ல என்று மறுக்கிறார் கருணாநிதி. குஷிதான் ஜனனியின் அழகான கதாநாயகி. இந்த படத்துக்கு விநாயகமூர்த்தி இசையமைத்திருக்கிறார். அஸ்வின் விநாயகமூர்த்தி. பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது. மெலோடி பாட்டு உண்டு, மாண்டே சாங் உண்டு. பின்னணி இசையில் தூள் பரத்தி இருக்கிறார் அஸ்வின் விநாயகமூர்த்தி. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் நல்ல பெயரை கொடுக்கும். நிச்சயப்படி உழைப்பை செய்திருக்கிறார். கேமரா சுழன்று கொண்டே இருக்கிறது பம்பரமாக. நம்ம கண்களை திரையிலேயே நிலைத்திருக்க வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் பிச்சிமணி. அதில் எந்த சந்தேகமே இல்லை. பாடல் காட்சிகளிலும் சரி, சண்டை காட்சிகளிலும் சரி, அவருடைய கேமராவின் சுழற்சி மிக அருமையாக இருக்கிறது. சண்டை காட்சி அமைந்திருப்பவர் பிலிப் சுப்ராயன். அவங்க அப்பா சுப்ராயன் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லோருக்குமே டூர் போட்டவர். அவருடைய பையன் தினேஷ் சுப்ராயன். பூனைக்கு பிறந்தது புலியாகும் அல்லவா, அந்த அடிப்படையிலே தினேஷ் சுப்ராயன் அருமையான சண்டை காட்சிகளை அமைத்து நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார். கருணாநிதி மிக அருமையாக இயக்கி இருக்கிறார். ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்டுக்கு என்ன விறுவிறுப்பு வேண்டுமோ அதை முழுமையாக ஈடுபாட்டோடு செய்திருக்கிறார். படத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நம்முடைய கண்கள் வண்ணத்திரையிலேயே இருக்கிறது. நாற்காலி நுனியில் இருந்து படம் முழுக்க பார்க்கிறோம். உள்ளத்தை அருமையாக கவர்கிறது. அதிர்ச்சியான சில திருப்பங்கள் படத்திலே இருக்கிறது. அதை வெளியே சொல்ல முடியாத, நீங்கள் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பெண் போலீஸ் அதிகாரியாக வருகிறார் ஜனனி. இவர் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்தவர். இந்த படத்தில் காவல்துறை அதிகாரியாவுக்கு 100க்கு 100 பொருந்தி இருக்கிறார். திலீபன் அவர் பங்குக்கு அவரும் போலீஸ் அதிகாரியாக விடுக்காக வந்து போகிறார். போசன்கட் விசாரணை கைதியாக இருந்த அப்பாவையும் மகனையும் தாறுமாறாக அடித்து கொலை செய்கிற இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். கொடூரமானவராக காட்சி தருகிறார் போசன்கட். ஜான் விசை விசாரணை கைதியாக வருகிற குடும்பத்தினரை கடுமையாக டார்ச்சர் செய்கிறார், கொடுமைப்படுத்துகிறார். ஜான் விஜயை பார்த்தாலே எரிச்சலாக வருகிறது. அந்த அளவுக்கு பாத்திரத்தோடு பொருந்தி நம்மை எரிச்சல் அடைய செய்கிறார் ஜான் விஜய். அரசியல்வாதிகளுக்கு தாஜா பண்ணுகிற, அரசியல்வாதிகள் செய்கிற அத்தனை அநாகரிகம் செய்வதற்கும் ஊழலுக்கும் உதவி செய்கிறவராக ஹரிஷ் பராடி இன்றைய காவல்துறையின் களங்கத்தை அருமையாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். பல்வேறு குற்ற வழக்குகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட தலைவராக, முதல்வராக ஆடுகளம் நிறைய அசத்தி இருக்கிறார். ஆனால் இவருடைய பாத்திர அமைப்பு ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு உதவுவதாக சிங்கம்புலி ஒரு காமெடி வேடத்தில் வந்து நம்மளை குஷிப்படுத்துகிறார். கனிமொழி என்ற பாத்திரத்தில் எடுத்துக்கிறார் குஷ்மிதா. இவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரானாலும் உணவு டெலிவரி செய்யும் பாயை காதலிக்கிறார். இதனால் பல்வேறு குழப்பங்களில் மாட்டிக்கொள்கிறார், சோதனைகளில் மாட்டிக்கொள்கிறார். காதல் எந்த அளவுக்கு கண்ணை மறைக்கிறது என்பது குஷ்மிதாவை பார்க்கும்போது தெரிகிறது. அபிராமி குடும்ப குத்துள்ளதற்காக நம்முடைய மனதை முழுமையாக கவர்கிறார். டிடிஎஃப் வாசன் 2 வீலர் பைக்கில் சாகசம் செய்பவர். டிடிஎஃப் வாசன் பம்ப மாதிரி முடி வச்சிருந்தாரு. ஆனா இந்த படத்துல அழகா முட்டி முடியெல்லாம் வெட்டி ஹேர் ஸ்டைலை மாற்றி ஹீரோ மாதிரியே தோற்றம் வைக்கிறார். ஸ்விக்கி பாய் உணவு டெலிவரி செய்வார் இளைஞனாக வருகிறார். இவர் இன்ஜினியரிங் படித்தவர்.
படித்த வேலை கிடைக்காததால் கிடைத்த வேலை செய்தார். அருமையாக நடிச்சிருக்காரு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. டிடிஎஃப் வாசனுக்கு இதற்கு அப்புறம் நிறைய படங்களில் கதாநாயகன் நடிப்பதற்கு வாய்ப்பு வரும். இனிமே அவர் பைக்கில் சாகசம் செய்ய வேண்டிய ஆளே அல்ல. இந்த பைக் செய்யும் சாகசம் வேலையை அவர் விட்டுவிடலாம். கதாநாயகனாக பல படங்களில் அவர் நம்முடைய மனதை கவரும் விதத்தில் நடிக்கலாம். மொத்தத்தில் ஐபிஎல் படம் அனைவரையும் கவரும் படம். குடும்பத்தோடு சென்று தியேட்டரில் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.